கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் மாறும் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 331ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே நாம் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் கர்த்தரை தேடுவோம், அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் யோவான் 6:37. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. Whoever comes to me, I will never cast out. John 6:37. Thank you. உலகத்தில் மனிதன் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான் என்றால் கர்த்தரை துதிப்பதற்காக. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு என்ன பண்ணும், தலையை மேலே தூக்கி பார்க்கும். ஆட்டிலிருந்து சின்ன சின்ன உயிரினங்கள் கூட பார்த்தீங்கன்னா அது சொல்கிறாங்க, தனக்கு அந்த உணவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறவனமா என்ன பண்ணுதான், தலையை தூக்கி மேலே பார்க்குதான். ஆனால் நமக்கு ஆண்டவர் 6 அறிவை கொடுத்துருக்காரு. மற்ற எல்லா விடங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 5 அறிவு தான். பகுத்தறிவு அதுக்கு கிடையாது. ஆனால் மனுஷன் தான் என்ன பண்ணுறான், கடவுள் இருக்காருங்கிறதே மறந்துட்டான். நிறைய இடங்கள்ல இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை யார் கேட்க முடியும், யார் நம்ம தட்டி கேட்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷன் இன்னைக்கு நான் தான் கடவுள்ங்கிறது யாருமே கிடையாதுங்கிற அளவுக்கு இந்த கடைசி காலங்களில் பார்த்தீங்கன்னா அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிகமாக பெருகிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆங்காங்கே பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். தனக்கான பிள்ளைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தரை நம்பி தான் நாம் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. உலக மனுஷன் என்ன பண்ணுவான், அவ்வப்போது வருவாங்க, நமக்கு உதவி செய்கிற மாதிரி தெரியும், அடுத்த நேரம் பண்ணிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. மனுஷன் நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் சொல்லி பைபிள் சொல்லுது. எந்த மனுஷனை நம்ப முடியாது. வேஷமாகவே தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சரிக்கிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், அதை யார் வாரிக்கொள்வார் என்று அறியான். பல கோடீஸ்வரர்கள் நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்துக்கள் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு அவங்களால நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. உடல் ஃபுல்லாக வியாதிகள் இருக்கும். அதுபோல் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கும். கோடியாக சொத்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் இருக்காரு. அவருக்கு சென்னையில் எங்கே நிலம் இருக்குன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு பையன், அவனை என்ன பண்ணுறான், பெரிய அளவுக்கு ஸ்மார்ட் கிடையாது, ரொம்ப உடல் பலவீனமான ஒரு மனுஷனாக இருக்கான். அப்போ நான் ஒரு தடவை என்னை கூட்டு போய் பார்த்தீங்கன்னா அவருடைய இடத்தெல்லாம் காட்டுறாரு. ஆனால் பாருங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும் என் இடம் தான், இது யாருக்கு தெரியும், என் ஒய்ஃபுக்கே தெரியாது அப்படிங்காரு, என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகள் தெரியாது, என்ன பண்ணுன்னு தெரியல எனக்கு அப்படிங்காரு. அப்போ அவருடைய வாழ்க்கைக்கு பிறகு அதை யார் அனுபவிப்பான்னு தெரியல. மனுஷனுடைய நிலைமை இதுதான். மனுஷன் பார்த்தீங்கன்னா வேதாகம் அழகா சொல்லுது, எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதோடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும். அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் கடந்து போகிறோம். உலகத்தில் யாருமே இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற யாரும் என்ன பண்ணல, மரித்து உயிர் தெளிந்து இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். அல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் சொன்னாங்க நாங்க தான் கடவுள். சாய்பாபான்னு ஒருத்தர் வந்தாரு. அதுபோல பார்த்தீங்கன்னா ஏராளமான மனிதர்கள் நாங்க தான் கடவுள், எவ்வளவோ அற்புதங்களை செய்தாங்க, மாந்திரீக வித்தைகள் செய்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மண்ணோடு மண்ணாக மக்கி போனார்கள். ஆனால் இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடணும். உயிர் தெளிந்த தெய்வனை நம்ம ஆராதிக்கணும். அல்லேலூயா. நம்ம கர்த்தரை மட்டும் தான் நம்பணும். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்துடும். எங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா பெரிய கோடியெல்லாம் சொத்துக்கள் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணோம், குடும்பமாக இன்றைக்கும் கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை சேவிக்கிறோம். அதற்கு காரணம் கர்த்தரை எங்களுக்கு செய்த நன்மை. அல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் நம்மகிட்ட இல்லைனாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய பாரத்தெல்லாம் என் மேல வச்சிருன்னு சொல்றாரு. உங்களுடைய நுகத்தை என்ன பண்ணுங்க, நீ சுமக்காத, என் மேல வச்சிரு, நான் என்ன பண்றேன், உனக்காக சிலுவையை சுமந்தேன், இன்னைக்கு என்ன பண்றேன், உன்னுடைய கஷ்டங்களை சுமந்தேன்னு சொல்றாரு. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும்.
அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஒளியின் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 331வது வாரத்திலும் கூட ஆண்டோட கிருபையினாலே யோவான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 6:37. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. முதலாவது நாம் சரி பண்ணி கொள்வோம், பிறகு ஆண்டவரத்தில் போவோம் என்பது சாத்தான் அநேக மக்களை ஏமாத்துகிற ஒரு காரியம். சாத்தான ஆலோசனை சொன்னால் அப்படி தான் சொல்லலாம். முதல்ல நீ சரி கிடையாது, முதல்ல நீ ஒன்றும் சரி பண்ணு, அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அநேக நேரங்களில் சாத்தான் நம்முடைய இயலாமையை, நம்முடைய வெறுமையை, நம்முடைய நோய் தன்மைகளை எல்லாத்தையும் காட்டி காட்டி என்ன ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வெறுப்பேற்று கொண்டே இருப்பான். அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், ஆண்டவர் என்னுடைய பாடுகளை எல்லாம் சிலுவையில ஏற்று சுமந்து விட்டார்னு சொல்லி சாத்தாண்ட திரும்ப என்ன செய்யணுமா சொல்லணுமா. அருமையானவர்களையும் சார்லஸ் எலியட்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்களாம். சிறு வயதுலேருந்தே அவர்களுக்கு ஆண்டவர்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப அதிக திறமைசாலி, அழகாக படம் வரைவாங்க, அழகாக நிறைய கைவினை பொருட்கள்லாம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவையான துணுக்குகள் எழுதுவாங்க. அதனால அநேகருக்கு அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். இப்படி இருக்கும் பொழுது அவருடைய 32வது வயதில் ஒரு நோய் அவங்களுக்கு வந்துச்சு. 32வது வயதில் அந்த நோய் வந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியே தெரியல. அநேக இடங்களுக்கு ஆஸ்பத்திரியெல்லாம் போய் பார்த்தாங்க. ஆனால் அந்த நோய் குணமாகவே இல்லை, குணமாக்கவே முடியாதுங்கிற நிலைமை வந்தது. அவங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அப்போ நாம் இனி யாருக்கும் பிரயோஜனப்படாதவங்களாக இருப்போம், நமக்கான காரியங்களை கூட நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தோடனே தன்னைத்தானே அதிகமாக வெறுக்கிறவர்களாக இருந்தாங்களாம். அந்த சமயத்தில் சீசர் மெலன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணாங்களாம். அப்போ எல்லாரும் சேர்ந்து இவங்களை தூக்கி கொண்டு அங்கே கொண்டு வச்சாங்களாம். வைக்கிற சமயத்தில் அவர் சொன்னாராம், எல்லாரும் கை கால் திறனோடு நல்லா இருக்க முடியாது, எந்த நிலைமையில நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த நிலைமையில ஆண்டவரத்தில் வாங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் அப்படின்னு சொன்னார். உடனே சரின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் அரைகுறையாக ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. உடனே சரி, அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படியா பயன்படுத்துவார்னு சொல்லி வீட்டிலே அவங்க படுத்திருந்துருக்காங்க. அவங்களுடைய 42வது வயதில் அவங்களோட வீட்டில் உள்ளவங்களாம் ஒரு காரியத்துக்காக நன்கொடை பிரிக்கிறதுக்காக வெளியே போயிட்டாங்களாம். போன உடனே இவங்களுக்கு ரொம்ப அந்த வெறுமை, அந்த தனிமை, அந்த இயலாமை இதெல்லாம் ரொம்ப வேதனையாக அவங்களுக்கு என்ன இருந்துச்சான். இந்த சமயத்தில் அந்த மெலன் ரோரி சொன்ன அந்த வார்த்தைகள் இவங்களுடைய மனதில் கிரியை செய்ய ஆரம்பிச்சான். எந்த நிலைமையில் இருந்தாலும் நீ ஆண்டவர்கிட்ட வா, ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தைகள் அவருக்கு அவங்களுடைய உள்ளத்தில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். உடனே ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய சமூகத்திலே அவங்க முழங்கல்லாம் போட முடியாத நிலைமையில் இருந்தாலும் அவங்க இருந்த நிலைமையிலே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, நீ நினைத்தால் இந்த நிலைமையிலே என்னை பயன்படுத்த முடியும், ஆண்டவரே என்னுடைய இயலாமல் மத்தியிலும் நான் இடத்துல வார நீர் என்னை பயன்படுத்தும் அப்படின்னு சொன்ன சமயத்தில் தான் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த பாடல் வந்து, நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தி நீர்னு சொல்லி எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாட்டு. அந்த பாட்டை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு கூட அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை அவங்களே ஏற்றினாங்க. அந்த பாட்டு மூலமாக உலகத்தில் பல மொழிகளில் அதை மொழிபெயர்க்கப்பட்டு லட்சக்கணக்கானோர் அந்த பாடல்களை பாடி அவங்க நினைச்சிருக்காங்க, ஆண்டவரண்ட வந்திருக்காங்க, ஆண்டவரண்ட வழி நடத்துகிறாங்க. ஆகையினால அருமையானவர்களே, நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? போகும்போது நம்முடைய இயலாமை மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். இயலாமை என்பது அது வயது நிமித்தமாக வருகிறான், சூழ்நிலை நிமித்தமாக வருகிறான், எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவரால் முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருவதே நான் புறம்பே தள்ளுன்னு சொல்லி எந்த விதத்திலும் ஆண்டவர் தள்ளிவிடவே மாட்டார். நம்ம மூலமா அப்படி நாம் மேம்படுத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வார். அப்படிப்பட்ட பேரில பெற்று அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின்